ஹாய், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அம்மாஸ் லைஃப். இன்றைக்கி ஒரு நியூ பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என் மம்மியோட ஃப்ரெண்டு அவங்க டெம்பிள் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்க ஏர்லியராகவே வர சொன்னாங்க. பட் நம்மளை பற்றி தான் தெரியுமே, லேட் ஆகிடுச்சு வழக்கம் போல். நாங்கள் கிளம்பு ஒரு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போன பிளேஸ் பாரூர் லேக் பக்கம் இருக்க ஒரு வில்லேஜுக்கு தான் போயிருந்தோம். அந்த பாரூர் லேக் சோர்ஸ் ஆஃப் ரிவர் என்னென்னா தென்பெண்ணை ஆறு தான். எல்லாருக்குமே தெரியும், தென்பெண்ணை ஆறு தான் ஆஃப்டர் காவேரி செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக இந்த பாரூரில் இருக்க பீப்புளுக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிற வழி டூ மச் ஆஃப் க்ரௌடாக இருக்கிறதுனால நாங்கள் அவுட் சைடே பார்க் பண்ணிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்க் பண்ண பிளேஸில் இருந்து கோயிலுக்கு ஒரு 2 kilometers மேலே வரும். எல்லாருமே மோஸ்ட்லி வாக் பண்ணி தான் போனாங்க. பிகாஸ் சிங்கிள் வேன்றதுனால ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் ஒரு ஷார்ட் ரூட்டில் போனோம். வயல் வழியாக தான் போனோம். நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11:30 போல் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வாட்டர் அப்புறம் ஃபுட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பிளேஸில் நாங்கள் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால தான் சீக்கிரமாக கிளம்பியிருந்தனால வந்திருக்கோம். ஒரு 1 hour நடக்கிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. டாய்ஸு, ஃபுட் ஸ்டாலு, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் இருந்தது. கோயில் கும்பாபிஷேகன்றதுனால ரொம்ப அதிகமான க்ரௌட் வந்திருந்தாங்க. க்ரௌட் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நல்லா ஜாலியாக தான் இருந்தது. என்ன ஒன்றே ஒன்றுனா அம்பர்லா எடுத்துகிட்டு போயிருக்கணும். எடுத்துகிட்டு போகிறது தப்பாக போச்சு. ரொம்ப வெயில் அதிகம். அந்த க்ரௌடில் எங்கள் மம்மியோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு காடை போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சாமிக்கு அலங்காரம்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. இதில் பிக்கில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் போயிருந்தால் ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் கொடுங்க. கோயிலே ஒரு 1/2 hour போல் இருந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா மம்மியோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். கோயில் கும்பாபிஷேகன்றதுனால வெஜ்ஜு தான். வெஜ் ரைஸ், அப்புறம் ரசம் சாதம், பஜ்ஜி, பூண்டா, அப்பளம். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போதே ஒரு பிளேஸில் சாப்பிட்டு போயிட்டோம். அதனால் சாப்பிட முடியல, கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம். என்ன ரிட்டன் திருப்பி நடந்து தானே வரணும். அதனால் சாப்பிட்டதெல்லாம் மறுபடியும் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாட்டர்மெலன், அப்புறம் சுகர் கேன் ஜூஸ், என்னெல்லாம் ஃபுட்டு இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு 1/2 hour போல் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது, அங்கே நல்லா இருந்தது. பார்த்துட்டு வில்லேஜ் ஏரியா தான். பட் ஆனால் பேக்கரி நல்லா இருந்துச்சு. க்ளீன் அண்ட் டிடியாக இருந்தது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye. Amma's Life.